நிமிஷம் கற்பனை செஞ்சு பாருங்க. ஒரு மாமன்னர் கிட்டத்தட்ட ஒரு துணை கண்டத்தையே ஆட்சி செய்றார். உலகத்திலேயே முதல் முறையா விலங்குகளுக்கு மருத்துவமனை கட்டுறார். ஒரு மாபெரும் மதத்தை ஆசியா முழுக்க பரப்புறார். ரொம்ப பிரம்மாண்டமான ஒரு ஆளுமை அவரு. ஆமா, ஆனா அவர் இறந்து கொஞ்ச காலத்திலேயே உலகமே அவரோட பேரை முழுசா மறந்துடுது. 1-2 வருஷங்கள் இல்ல, கிட்டத்தட்ட 2000 வருஷங்களுக்கு அவர் யாருன்னே யாருக்கும் தெரியல. கேட்கவே ரொம்ப ஆச்சரியமா இருக்குல்ல. கண்டிப்பா. அவர் செதுக்கி வச்ச பிரம்மாண்டமான தூண்களை மக்கள் தினமும் கடந்து போனாங்க. ஆனா அதுல என்ன எழுதியிருக்கு, அதை யாரு உருவாக்குனாங்கன்னு யாருக்கும் தெரியல. இது உங்களால நம்ப முடியுதா? நிஜமா இது ஏதோ ஒரு சினிமா கதை மாதிரி இருக்கு. ஆனா வரலாற்றுல நடந்த ஒரு உண்மை. எக்ஸாக்ட்லி. சோ உங்களை இந்த ஆழமான அலசலுக்கு வரவேற்கிறேன். இன்னைக்கு நாம பார்க்க போற விஷயம் வரலாறுங்கிறது எந்த அளவுக்கு ஒரு மர்மம் நிறைஞ்சது, பல 1000 வருஷங்களுக்கு முன்னாடி நடந்ததை நம்ம எப்படி இன்னைக்கு அறிவியல் பூர்வமா கண்டுபிடிக்கிறோங்கிறத பத்தி தான். இது எந்தெந்த போர்கள் எந்த தேதியில நடந்துச்சுங்கிறத மனப்பாடம் செய்யற வழக்கமான பதிவு கிடையாது. ஆமா, கண்டிப்பா. வரலாறுங்கிறது வெறும் முடிஞ்சு போன கடந்த காலத்தோட குப்பை தொட்டி கிடையாது. பாத்தீங்கன்னா அது நம்ம மனித குலத்தோட தொடர்ச்சியான சங்கிலி. கரெக்ட். அந்த சங்கிலியில நாம இன்னைக்கு எங்க நிக்கிறோம்னு புரிஞ்சுக்க நம்ம கடந்து வந்த பாதையே திரும்பி பார்க்கிறது ரொம்ப அவசியம் இல்லையா? 100%. இப்போ வரலாறு அப்படிங்கிற சொல்லோட வேர்களை தேடி போனோம்னா அது ஹிஸ்டோரியா அப்படிங்கிற ஒரு கிரேக்க சொல்லல இருந்து வந்ததுன்னு நமக்கு தெரிய வரும். ஓ, ஹிஸ்டோரியா, அதுக்கு என்ன அர்த்தம்? அதாவது ஹிஸ்டோரியா அப்படின்னா விசாரிப்பதன் மூலம் கற்றல் அப்படின்னு அர்த்தம். எதையும் கண்மூடித்தனமா அப்படியே நம்பாம கேள்விகள் கேட்டு தேடி அறிவியல் பூர்வமா அறிந்து கொள்வது. இதுதான் வரலாற்றோட அடிப்படை. சூப்பர். சும்மா யாரோ சொல்றத நம்பாம எவிடன்ஸ் தேடுறது. ஆமா, இப்படி விசாரிக்கிற விஷயங்களை நாம ஒரு காலவரிசைப்படி அடுக்க வேண்டியது ரொம்ப முக்கியம். வரலாற்று ஆய்வாளர்கள் இந்த காலவரிசையை 2 பெரிய பிரிவுகளா பிரிக்கிறாங்க. ஒன்னு கிமு, அதாவது கிறிஸ்து பிறப்பதற்கு முன். தற்காலத்துல இத பொ பொது ஆண்டிற்கு முன் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே. மற்றொன்று கிபி, கிறிஸ்து பிறப்பதற்கு பின், அல்லது பொது ஆண்டு. இருங்க, இந்த இடத்துல எனக்கு சின்ன வயசுல இருந்து ஒரு பெரிய குழப்பம் இருக்கு. என்ன குழப்பம்? இப்போ இந்த கிபி, அதாவது பொது ஆண்டு முன்னோக்கி போறது எனக்கு புரியுது. 1000, 1500, 2000ன்னு நம்ம வாழும் காலம் வரைக்கும் வருது. ஆனா இந்த கிமு, அதாவது பொது ஆண்டிற்கு முன்னுள்ள காலம் மட்டும் எப்படி பின்னோக்கி எண்ணப்படுது? நிறைய பேருக்கு இந்த டவுட் வரும். ஆமா, 2500, 2000, 1500, 1000ன்னு குறைஞ்சுக்கிட்டே வருதே, அது எப்படி காலம் பின்னோக்கி போகும்? இத கொஞ்சம் தெளிவாக்க முடியுமா? கண்டிப்பா. இது நிறைய பேருக்கு இருக்கிற ஒரு இயல்பான குழப்பம்தான். இத ஒரு தெர்மாமீட்டர் மாதிரி கற்பனை செஞ்சுக்கோங்க. ஓகே, தெர்மாமீட்டர். இப்போ 0 அப்படிங்கிறது காலத்தோட ஆரம்பம் கிடையாது. அது ஒரு மையப்புள்ளி. வரலாற்றுல இயேசு கிறிஸ்துவின் பிறப்ப அந்த மையப்புள்ளியா வச்சுக்கிட்டாங்க. இப்போ ஒரு தெர்மாமீட்டர்ல 0க்கு மேல போனா 1, 2, 3 டிகிரின்னு அதிகமாகும். கரெக்ட், பாசிட்டிவ் நம்பர்ஸ். அதே சமயம் 0க்கு கீழே போனா -1, -2ன்னு போகும் இல்லையா? அதே மாதிரி தான் 0ங்கிற மையப்புள்ளிக்கு முன்னாடி நடந்த விஷயங்களை கணக்கிடும் போது அது எவ்வளவு வருஷங்களுக்கு முன்னாடி நடந்துச்சுன்னு பாக்குறோம். ஓஹோ, இப்ப புரியுது. பாத்தீங்கன்னா பொது ஆண்டிற்கு முன் 2500ல நடந்த ஒரு விஷயம் பொது ஆண்டிற்கு முன் 500ல நடந்த விஷயத்தை விட ரொம்ப பழமையானது. அதனாலதான் நாம அந்த காலத்தை குறைஞ்சுக்கிட்டே மையப்புள்ளிய அடையிற மாதிரி எழுதுறோம். வாவ், அந்த தெர்மோமீட்டர் உதாரணம் எனக்கு ரொம்ப தெளிவா புரிய வைக்குது. அது காலத்தின் பின்னோக்கிய பயணம், நாம மையப்புள்ளியை நோக்கி வர்ற பயணம். எக்ஸாக்ட்லி. இந்த ஒரு தெளிவான கட்டமைப்பு இருக்கிறதுனால தான் வரலாற்றை நம்மால அறிவியல் பூர்வமா அணுக முடியுது. சரி, காலத்தை எப்படி அளக்குறோம்னு பார்த்தோம். ஆனா அந்த பழங்காலத்துல நடந்ததை நாம எப்படி இன்னைக்கு அறிந்து கொள்றோங்கிறது அடுத்த பெரிய கேள்வி. ஆமா, அதுக்கான ஆதாரங்கள் எப்படி செயல்படுதுங்கிறது ரொம்ப முக்கியம். என்னோட ஒரு சாதாரண உதாரணத்தை வச்சு இதை நாம கொஞ்சம் விரிவா பார்ப்போம்னு நினைக்கிறேன். கற்பனை செஞ்சு பாருங்க, உங்க வீட்ல ஒரு பழைய மரப்பெட்டி இருக்கு. அதுல உங்க கொள்ளுத்தாட்டா பயன்படுத்தின ஒரு பழைய பேனாவும் அவர் கைப்படை எழுதின ஒரு நாட்குறிப்பும் பத்திரமா வைக்கப்பட்டிருக்கு. ஒரு டைரி. ஆமா, ஒரு டைரி. இன்னைக்கு அந்த பேனால மைய ஊத்தி எழுத முடியாது. அந்த டைரியோட பேப்பர்லாம் மஞ்சள் நிறமா மாறி தொட்டாலே உதிர்ந்து போற நிலைமையில இருக்கு. ஆனா இந்த 2 சாதாரண பொருள்களும் எப்படி ஒரு முழு ஊரோட வரலாற்று சொல்ற ஆவணமா மாறுது? இங்க மிகவும் சுவாரஸ்யமான விஷயம் என்னவென்றால், அந்த பழைய பேனா என்பது வெறும் ஒரு எழுது பொருள் கிடையாது. அது ஒரு தகவல் பெட்டகம். எப்படி சொல்றீங்க?
அந்த டைரி எழுதப்பட்ட காலகட்டத்தை கொஞ்சம் சிந்தித்து பாருங்க. ஒரு 100-150 வருஷங்களுக்கு முன்னாடி பெரும்பான்மையான மக்களுக்கு எழுத படிக்க தெரியாது. ஆமா, கல்விங்கிறது ரொம்ப ரேர். கரெக்ட். அந்த சூழல்ல உங்க கொள்ளு தாத்தா ஒரு பேனாவை பயன்படுத்தி இருக்காரு, ஒரு நாட்குறிப்பை தொடர்ந்து எழுதி இருக்கார் அப்படின்னா அவர் அந்த ஊர்ல எழுவ படிக்க தெரிஞ்ச விரல் விட்டு எண்ணக்கூடிய ஆட்கள்ல ஒருத்தரா இருந்திருக்காருங்கிற உண்மையை அந்த பேனா நமக்கு மௌனமா கடத்துது. வாவ், உண்மையாவே அந்த ஒரு பொருள் இவ்ளோ விஷயத்த சொல்லுதா? ஆமா. அடுத்து அந்த டைரி, அதுல அவர் என்ன எழுதியிருப்பார்? தன் வீட்டு வரவு செலவுகள், ஊர்ல நடந்த திருவிழாக்கள், எந்த மாசம் எவ்வளவு மழை பெஞ்சது, பஞ்சத்தோட தாக்கம் எப்படி இருந்துச்சு, அல்லது அன்றைய பொருட்களோட விலைவாசி என்னங்கிறத பதிவு செஞ்சிருக்கலாம். சோ அந்த ஒரு தனி மனிதரோட நாட்குறிப்பு அந்த ஒட்டுமொத்த ஊரின் அன்றைய அரசியல், சமூக, பொருளாதார நிலைய பிரதிபலிக்கும் ஒரு மாபெரும் வரலாற்று ஆவணமா உருவெடுக்குது. எக்ஸாக்ட்லி. இதே முறையில தான் பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முந்தைய மனிதர்களோட வாழ்க்கையை நாம கணிக்கிறோம். இது ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு. எழுதப்பட்ட ஆவணங்கள், அதாவது ஒரு பேனாவோ ஒரு டைரியோ இருந்தா நாம ஓரளவுக்கு கதையை உருவாக்கிடலாம். ஆனா எழுத்துகள்னா என்னவென்றே மனிதகுலம் அறியாத ஒரு இருண்ட காலம் இருந்துச்சு இல்லையா? கண்டிப்பா. அது ரொம்ப நெடிய காலம். கற்கருவிகளை பயன்படுத்த தொடங்கியதற்கும் எழுதும் முறையை கண்டுபிடித்ததற்கும் இடைப்பட்ட அந்த காலத்தை நீங்க வரலாற்றுக்கு முந்தைய காலம், அதாவது ப்ரீ ஹிஸ்டரி அப்படின்னு சொல்றீங்க. ஆமா, வரலாற்றுக்கு முந்தைய காலம். அப்படியானால் இதற்கெல்லாம் என்ன அர்த்தம்? எழுத்துகளே இல்லாத அந்த மௌனமான காலத்துல மனிதர்கள் என்ன நினைச்சாங்க, எப்படி வாழ்ந்தாங்கன்னு நாம எப்படி இவ்ளவு உறுதியா சொல்றோம்? அவர்களுக்கு குரல் கொடுப்பது எது? அந்த இருண்ட காலத்தை வெளிச்சத்திற்கு கொண்டு வர தொல்லியல், அதாவது ஆர்கியாலஜி என்னும் அறிவியல் நமக்கு துணை நிக்குது. அகழாய்வு பண்றது. ஆமா, வரலாற்றுக்கு முந்தைய காலத்தை புரிஞ்சுகொள்ள எழுத்துகள் இல்லைனாலும் தொல்லியல் அடையாளங்களான அகழாய்வு பொருட்கள், புதைப்படிமங்கள் மற்றும் கற்கருவிகள் நமக்கு முக்கிய சான்றுகளா அமையுது. ஓகே. பழைய கற்காலம், அதாவது பாலியோலித்திக் காலம்னு சொல்லுவோம், அந்த கால மனிதர்கள் விட்டு சென்ற கூர்மையான கல்தாயுதங்களை பார்க்கும்போது அவங்க எந்த விலங்குகளை வேட்டையாடினாங்க, அவங்களோட மூளை வளர்ச்சி எப்படி இருந்துச்சுன்னு நம்மளால கணிக்க முடியும். அதைத் தொடர்ந்து புதிய கற்காலம், அப்புறம் இரும்பு காலம்னு மனிதன் தன்னை எப்படி மேம்படுத்திக்கிட்டானா அந்த பொருட்கள் நமக்கு சொல்லுது. இப்போ எனக்கு ஒரு கேள்வி வருது. ஒரு எலும்போ அல்லது மரத்துண்டோ கிடைச்சா அது எத்தனாயிரம் வருஷம் பழமையானதுன்னு எப்படி கரெக்டா சொல்றாங்க? இது ரொம்ப முக்கியமான கேள்வி. அது ஏதோ கார்பன் டேட்டிங்னு சொல்வாங்களே, அந்த அறிவியல் எப்படி வேலை செய்யுது? ரொம்ப சுலபமா சொல்லணும்னா எல்லா உயிரினங்கள்லயும் கார்பன் 14 அப்படிங்கிற ஒரு ஐசோடோப் இயற்கையாவே இருக்கும். ஓகே, கார்பன் 14. நாம உயிரோட இருக்கும்போது சுவாசிக்கிறதாலையும் சாப்பிட்றதாலையும் அந்த கார்பன் 14 நம்ம உடம்புல சீரா மெயின்டைன் ஆகும். ஆனா ஒரு உயிரினம் இறந்ததுக்கு அப்புறம் புதுசா கார்பன் உள்ள வராது. அப்போ என்ன ஆகும்? உடம்புல இருக்கிற கார்பன் 14 மட்டும் மெதுவா அழியத் தொடங்கும். ஒரு மொபைல் போன் பேட்டரி எப்படி மெதுவா சார்ஜ் குறைஞ்சுக்கிட்டே வருமோ அது போல. ஓ, பேட்டரி சார்ஜ் மாதிரி. செம. பாத்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட வருஷத்துக்கு இவ்ளோ கார்பன் தான் குறையும் ஒரு கணக்கு இருக்கு. அப்போ பல ஆயிரம் வருஷங்கள் கழிச்சு ஒரு எலும்பையோ தொல்லியல் பொருளையோ கண்டுபிடிக்கும் போது அதுல எவ்வளோ கார்பன் 14 மீதி இருக்குன்னு லேப்ல செக் பண்ணுவாங்க. அந்த மீதம் இருக்கிற பேட்டரி லெவலை வச்சு கண்டுபிடிச்சிடுவாங்க. எக்ஸாக்ட்லி. அந்த அளவை வச்சு அந்த பொருள் கரெக்டா எந்த காலகட்டத்தை சேர்ந்ததுன்னு சயின்டிஃபிக்கா கணிச்சிடுவாங்க. இதனாலதான் நம்மளால வரலாற்றுக்கு முந்தைய காலத்தை துல்லியமா பிரிக்க முடியுது. வாவ், அந்த பேட்டரி உதாரணம் ரொம்ப சூப்பரா இருக்கு. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது எனக்கு ஒரு ஐடியா தோணுது. என்ன தோணுது சொல்லுங்க. இந்த வரலாற்றுக்கு முந்தைய காலம் அப்படிங்கிறது ஒரு சினிமாவை மியூட்ல போட்டு பார்க்குற மாதிரி. ஆட்கள் நடமாடுறாங்க, வேலை செய்யறாங்க, ஆனா அவங்க என்ன பேசுறாங்கன்னு நமக்கு கேட்காது. ரொம்ப அழகான ஒப்பீடு. அடுத்தது வரலாற்று தொடக்க காலம், அதாவது புரோட்டோ ஹிஸ்டரின்னு ஒரு காலகட்டம் இருக்குல்ல, சிந்து சமவெளி நாகரிக மாதிரி காலகட்டம். அது எப்படின்னா ஒரு வேற்றுமொழி படத்தை சப்டைட்டில் இல்லாம பார்க்குற மாதிரி. ஆமா, கரெக்ட். அங்க எழுத்துக்கள் இருக்கு, ஆவணங்கள் இருக்கு, ஆனா அவங்க என்ன சொல்ல வராங்கன்னு நம்மால இன்னும் படித்து புரிந்து கொள்ள முடியல. நான் சொல்றேன் இந்த ஒப்பீடு கரெக்டா? இது 100க்கு 100 உண்மை. வரலாற்று தொடக்க காலத்துல அவங்க பயன்படுத்தின எழுத்துக்களை நம்மளால இன்னைக்கு பார்க்க முடியுது. ஆனா அந்த மொழிக்கான சாவியை நாம இன்னும் கண்டுபிடிக்கல. ஆமா, அது ஒரு மர்மமாவே இருக்கு. அந்த எழுத்துக்கள் என்ன சொல்லுதுன்னு நம்மால புரிஞ்சுக்க முடியாத வரைக்கும் அந்த மக்களோட அன்றாட வாழ்க்கை நமக்கு ஒரு தீர்க்கப்படாத புதிர்தான். ஆனா இந்த இடத்துல எழுத்துக்களை தாண்டி வரலாற்றை புரிஞ்சுக்க நாணயவியல் மற்றும் கல்வெட்டியல் ஆகிய இரு துறைகள் நமக்கு ரொம்ப பயன்படுது. நாணயவியல்னா நாணயங்களை பத்தி படிக்கிறது இல்லையா? ஆமா, நாணயங்கள் பற்றிய அறிவியல் படிப்பு.
ஒரு நாணயத்தில் இருக்கிற உலோகம் அந்த நாட்டோட பொருளாதார நிலையை காட்டும். உதாரணமா தமிழ்நாட்டுல நடந்த அகழாய்வுகள்ல ரோமானியர்களோட தங்க நாணயங்கள் நிறைய கிடைச்சிருக்கு. ரோமானிய நாணயங்கள் தமிழ்நாட்டிலயா? ஆமா, இது எதை குறிக்குது? 2000 வருஷங்களுக்கு முன்னாடியே தமிழ்நாட்டுக்கும் ரோமுக்கும் இடையில மிக பிரம்மாண்டமான உலகளாவிய வர்த்தக உறவுகள் இருந்துச்சுங்கிறத அந்த நாணயங்கள் தான் நிரூபிக்குது. வாவ், ஒரு சின்ன நாணயம் உலக வரலாற்று தொடர்வே வெளிச்சம் போட்டு காட்டுது. கண்டிப்பா. அதே போல கல்வெட்டியல்ன்றது பாறைகள், கோவில் சுவர்கள்ல பொறிக்கப்பட்டுள்ள எழுத்துக்களை பற்றிய படிப்பு. இது மன்னர்களோட ஆணைகள், மானியங்கள் மற்றும் மக்களோட சமூக நிலையை உறுதி செய்யும் அழியாத ஹார்ட் டிரைவ்ஸ் மாதிரி. ஹார்ட் டிரைவ்ஸ், நைஸ். இதுல எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் என்னன்னா, எழுத்துக்கள் கண்டுபிடிக்கப்படுவதற்கு முன்பே மனிதன் தன்னுள்ள இருந்த உணர்வுகளை வெளிப்படுத்த ஒரு வழியை கண்டுபிடிச்சான். நீங்க பாறை ஓவியங்களை சொல்றீங்க, கரெக்டா? ஆமா, பாறை ஓவியங்கள். இங்குதான் விஷயம் மிகவும் சுவாரஸ்யமாகிறது. மத்திய பிரதேசத்துல இருக்க பிம்பேட்கா மாதிரியான இடங்கள்ல இன்றும் நாம அந்த பழைய கற்கால மனிதர்களோட குகை ஓவியங்களை காண முடியும். ரொம்ப பழமையான ஓவியங்கள் அவை. ஒரு குகையோட கரடு முரடான சுவர்ல இலைகளோட சாற்றையும் செம்மண்ணையும் கலந்து தங்களோட விரல்களாலேயே அவங்க அந்த ஓவியங்களை தீட்டிருக்காங்க. அது வெறும் கலைப்படைப்பு கிடையாது. எனக்கு தெரிஞ்சு அது அன்றைய காலத்தோட செய்தித்தாள். செய்தித்தாள் எப்படி சொல்றீங்க? வேட்டைக்கு செல்ல முடியாத முதியவர்கள், நோயாளிகள் மற்றும் குழந்தைகளுக்காகவும் வேட்டைக்கு போன இடத்துல எந்த விலங்கை எப்படி சந்திச்சாங்க, எப்படி தப்பிச்சாங்கன்னு காட்டுறதுக்காக வரையப்பட்ட ஒரு கம்யூனிகேஷன் மீடியம் அது. கண்டிப்பா. இதை நாம் ஒரு பரந்த பார்வையோடு இணைத்து பார்த்தா இந்த ஓவியங்கள் அன்றைய மனிதனின் வாழ்வியல் சவால்களையும் மிகப்பெரிய அச்சத்தையும் பிரதிபலிக்கும் கண்ணாடிகள்னு நமக்கு புரியும். ஆமா, அவங்களோட லைஃப் ரொம்ப கஷ்டமா இருந்திருக்கும்ல. இப்போ நம்ம பாதுகாப்பான கதவுகள், கேமரான்னு ரொம்ப சேஃபா வீடுகள்ல வாழ்றோம். ஆனா காடுகள்ல நாடோடியா வாழ்ன அந்த ஆதி மனிதனோட அச்சம் நமக்கு முழுமையா புரிய வாய்ப்பில்ல. இரவுல குகைகள்ல படுத்துறங்கும் போது எந்த இருண்ட மூலையில் இருந்தாவது கொடிய விலங்குகள் தங்களை தாக்க வருங்கிற பயம் அவங்கள எப்போதும் சூழ்ந்திருந்தது. கேட்கவே ரொம்ப பயமா இருக்கு. தூக்கமே வந்திருக்காது. அப்படிதான் இருந்திருக்கும். அப்படிப்பட்ட ஒரு நெருக்கடியான காலகட்டத்துல தான் உலக மனித வரலாற்றுல ஒரு மிகப்பெரிய தொழில்நுட்ப பாய்ச்சல் ஏற்பட்டுச்சு. தொழில்நுட்ப பாய்ச்சலா? என்னது அது? அது என்ன தெரியுமா? மனிதன் நாய்களை தன்னிடம் பழக்கப்படுத்த தொடங்கினது. ஓ, நாய்களை பழக்கப்படுத்துறதா? நாய் மனிதனின் முதல் நண்பன்னு சொல்லுவாங்க இல்லையா? அது வெறும் பழமொழி இல்ல, அது ஒரு சர்வைவல் ஃபேக்ட்னு சொல்றீங்களா? எக்ஸாக்ட்லி. நாய் எப்படி மனிதனோட பரிணாம வளர்ச்சியில இவ்ளோ பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துச்சு? இது ஒரு ஆழமான வர்த்தக பரிமாற்ற உறவு. காடுகள்ல மனிதர்களோடவே சுற்றி திரிஞ்சுகிட்டு இருந்த ஓநாய்களோட உருவகைய மனிதன் கவனிக்க தொடங்கினான். மனிதனை விட பல மடங்கு கூர்மையான மோப்ப சக்தியும் மிகச்சிறிய சத்தத்தை கூட கேட்கும் திறனும் அந்த விலங்குகளுக்கு இருப்பதை மனிதன் உணர்ந்தான். நாய்களுக்கு சென்சஸ் அதிகம். ஆமா, கொடிய விலங்குகள் தூரத்துல வரும்போதே மோப்பம் பிடிச்சு குறைத்து மனிதனை எச்சரிக்கும் ஆற்றல் நாய்களுக்கு இருந்துச்சு. இதனால மனிதன் அந்த நாய்களுக்கு தாம் வேட்டையாடிய மாமிசத்துல மீதியானதை உணவா கொடுத்தான். ஓ, நீ எனக்கு பாதுகாப்பு கொடு, நான் உனக்கு சாப்பாடு தரேன். கரெக்ட். நாய் மனிதனுக்கு பாதுகாப்பை ஒரு அலாரம் மாதிரி கொடுத்துச்சு. மனிதன் நாய்க்கு உணவை கொடுத்தான். மனிதனுக்கும் விலங்குக்கும் இடையிலான இந்த ஆழமான உறவு தான் மனிதனை பயமில்லாம நிம்மதியா தூங்க வச்சது. வாவ், அந்த நிம்மதியான தூக்கம் தான் மனிதனோட மூளை வளர்ச்சிக்கும் சமூகமா ஒருங்கிணைந்து வாழவும் மிகப்பெரிய அடிப்படையா அமைஞ்சது. குகையில அலாரமா நாய்களை பயன்படுத்தின ஒரு சிறு கூட்டம் கொஞ்ச காலத்துல கிராமங்களாகி நகரங்களாகி மாபெரும் பேரரசுகளா உருவானது மனித குலத்தோட மாபெரும் சாதனை. எந்த சந்தேகமும் இல்ல. சரி, இந்த பரிணாம வளர்ச்சியிலிருந்து சற்றே நகர்ந்து நாம ஆரம்பத்துல பேசின அந்த மாமன்னர் அசோகரின் காலத்திற்கு வருவோம். ஓ, வரலாற்றில் தொலைந்து மீட்கப்பட்ட பேரரசர். ஆமா, பண்டைய இந்திய அரசர்கள்ல பெரும் புகழ் பெற்றவர் அசோகர். அவரோட ஆட்சியில தான் புத்த மதம் ஆசியா முழுவதும் பரவியது. கலிங்க போர்ல பல உயிர்கள் மடிவதைக் கண்டு வருந்தி வெற்றிக்கு பின் போரை துறந்த முதல் அரசர் அவர்தான். உலக வரலாற்றுல இது ஒரு முக்கியமான திருப்புமுனை. விலங்குகளுக்கு உலகிலேயே முதலாக மருத்துவமனை அமைத்தவர், இன்று நாம் பயன்படுத்தும் சாலைகளை உருவாக்கியவர் என்ற பிரம்மாண்டமான சாதனைகளை அவர் செஞ்சிருக்கார். இது ஒரு முக்கியமான கேள்வியை எழுப்புகிறது. என்ன கேள்வி? இவ்வளவு பெரிய சாதனைகளை செய்த அசோகரை பற்றிய தகவல்கள் 19ஆம் நூற்றாண்டு வரை வரலாற்று பக்கங்களில் இடம்பெறவே இல்லை. இது எப்படி சாத்தியம்? ஆமா, எப்படி இவ்ளோ சாதனைகளை செய்த ஒரு அரசரை பத்தி எந்த பதிவும் இல்லாம போகும்? அவர் நாடெங்கும் நிறுவிய தூண்களையும் கல்வெட்டுகளையும் யாருமே பார்க்கலையா?
பார்த்தாங்க. அந்த பிரம்மாண்டமான சாரநாத் கட்ரூன், சாஞ்சி ஸ்தூபி மற்றும் அவர் செதுக்கிய ஆயிரக்கணக்கான கல்வெட்டுகளை மக்கள் பல நூற்றாண்டுகளா கடந்து போய்க்கிட்டு இருந்தாங்க. ஆனா இங்கதான் ஒரு மாபெரும் சோகம் நடந்துச்சு. என்ன அது? அசோகர் தன்னோட கல்வெட்டுகளை பிராமி மற்றும் பிராகிருதமாகிய மொழிகள்ல எழுதினார். காலத்தின் சுழற்சியில அந்த மொழிகளோட பயன்பாடு குறைஞ்சு ஒரு கட்டத்துல அந்த மொழியை படிக்க தெரிந்த மனிதர்களே உலகத்துல இல்லாம போயிட்டாங்க. ஓ நோ, மொழி செத்து போச்சு. ஆமா, அதனால அந்த கல்வெட்டுகள்ல என்ன எழுதியிருக்குன்னு யாருக்கும் தெரியல. ஒரு 2000 வருஷமா அந்த எழுத்துக்களுக்கான சாவியே இல்லாம அசோகர்ங்கிற பேரும் அந்த மௌனத்துல புதைஞ்சு போச்சு. அப்போ அந்த ரகசியத்தை எப்படி உடைச்சாங்க? அந்த மர்மம் முடிச்சு எப்படி அவிழ்ந்தது? அது தொல்லியலின் மிகப்பெரிய வெற்றி. ஆங்கிலேய வரலாற்று ஆய்வாளர்களான வில்லியம் ஜோன்ஸ், அலெக்சாண்டர் கன்னிகாம் போன்றவர்கள் இந்தியாவோட தொல்லியல் இடங்களை ஆவணப்படுத்தும் வேலையை ஆரம்பிச்சாங்க. ஆனா 1837ஆம் ஆண்டு ஜேம்ஸ் பிரின்சப் என்ற ஆங்கிலேய ஆய்வாளர் தான் இந்த மாபெரும் மர்மத்தை உடைச்சார். அது எப்படி? யாருக்கும் தெரியாத ஒரு மொழி அவர் எப்படி படிச்சார்? அது ஒரு பாஸ்வேர்டை ஹேக் பண்ற மாதிரி ஒரு ப்ராசஸ். அவர் சில நாணயங்களை எடுத்துக்கிட்டார். அந்த நாணயங்களின் ஒரு பக்கத்துல கிரேக்க மொழியும் மறுபக்கத்துல இந்த மர்மமான பிராமி எழுத்துக்களும் இருந்துச்சு. ஓ, பைலிங்குவல் நாணயங்கள். ஆமா, கிரேக்க மொழி அவருக்கு தெரியும். அதுல இருந்த அரசர்களோட பெயர்களை வச்சு பிராமி எழுத்துக்கள்ல திரும்ப திரும்ப வரும் குறியீடுகளை ஒப்பிட்டு பார்த்தார். அப்படியே ஒவ்வொரு எழுத்தா டீகோட் பண்ணார். செம்ம ஸ்மார்ட். அப்படி படிக்கும்போதுதான் இந்தியாவெங்கும் இருந்த அநேக கல்வெட்டுகள்ல தேவனாம்பிய பியதசி, அதாவது தேவர்களுக்கு பிரியமானவன் அப்படின்னு திரும்ப திரும்ப ஒரு பேர் வருவது தெரிஞ்சது. அது வேற யாரும் அல்ல, பௌத்த இலக்கியங்கள்ல குறிப்பிடப்பட்டிருக்கும் மாமன்னர் அசோகர் தான்ங்கிற உண்மை உலகிற்கு தெரிய வந்தது. வாவ், பசிலோட மிஸ்ஸிங் பீஸ் கிடைச்சிருச்சு. கண்டிப்பா. இந்த ஒட்டுமொத்த வரலாற்றையும் பலருடைய ஆய்வுகளையும் ஒருங்கிணைத்து சார்லஸ் ஆலன் என்ற எழுத்தாளர் தி சர்ச் ஃபார் தி இந்தியாஸ் லாஸ்ட் எம்பரர், இந்தியாவின் தொலைந்து போன பேரரசரை தேடி என்ற ஒரு மிக முக்கியமான புத்தகத்தை எழுதினார். அந்த புத்தகம்தான் அசோகரின் முழுமையான வரலாற்றை உலகிற்கு வெளிச்சம் போட்டு காட்டியது. எக்ஸாக்ட்லி. இதோட தொடர்ச்சியா தான் நமது சுதந்திர இந்தியாவின் தேசிய கொடியின் மையத்துல கம்பீரமா வீட்டிற்கும் 24 ஆரங்களை கொண்ட சக்கரம் அந்த சாரநாத் தூணிலிருந்து எடுக்கப்பட்டது. வாவ், ஒரு அருங்காட்சியகத்துல வழிகாட்டியோடு நடந்து போன மாதிரி ஒரு உணர்வு எனக்கு இருக்கு. வரலாறுங்கிறது ஒரு ஜிக்ஸா பசல்னு எல்லாரும் சொல்வாங்க. ஆனா அதை விட இது ஒரு கரப்டான ஹார்ட் டிரைவ்ல இருந்து அழிஞ்சு போன டேட்டாவை ரெக்கவர் பண்ற மாதிரி இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஆமா, ரொம்ப சரியான ஒப்பீடு. சில ஃபைல்ஸ் ஈஸியா கிடைக்குது, சிலதுக்கு பாஸ்வேர்ட் போட்டிருக்கு. ஒரு கொள்ளுத்தாட்டாவின் பழைய பேனாவிலும் நாட்குறிப்பிலும் தொடங்கிய நமது பயணம் எந்த எழுத்துமே இல்லாத வரலாற்றுக்கு முந்தைய காலத்தின் கார்பன் டேட்டிங் அறிவியலை சந்திச்சது. குகைகளில் வரையப்பட்ட பாறை ஓவியங்களின் வழியே அன்றைய மனிதனின் அச்சத்தையும் அவனது முதல் நண்பனான நாயின் தோழமையையும் உணர்ந்தோம். இறுதியில் வரலாற்றின் பக்கங்களில் 2000 ஆண்டுகள் தொலைந்து போய் பின் ஆய்வாளர்களால் மீட்கப்பட்ட பேரரசர் அசோகரின் பிரம்மாண்டமான மீட்டுருவாக்கத்தையும் பார்த்தோம். கண்டிப்பா. கல்வெட்டுகள், செப்பு பட்டயங்கள், நாணயங்கள், அகழாய்வுகள், வெளிநாட்டு பயணக் குறிப்புகள் என பலதரப்பட்ட சான்றுகளை கொண்டுதான் வரலாற்று ஆய்வாளர்கள் இந்த உடைந்த டேட்டாவை ஒன்றிணைத்து வரலாற்றை மறுசீரமைக்கிறார்கள். இது ஒரு மிகப்பெரிய கூட்டு முயற்சி. ஆமா, உலகத்துல ரொம்ப சில நாகரிகங்கள் தான் பல்லாயிரம் ஆண்டுகளா ஒரு தொடர்ச்சியான பண்பாட்டை கொண்டுள்ளன. அந்த வகையில தமிழ்நாட்டின் மற்றும் இந்தியாவின் வரலாறு உலகின் மிக பழமையான, எவ்வித இடைவெளியும் இல்லாத தொடர்ச்சியான நாகரிகங்களில் ஒன்று என்பதை நாம பெருமையோடு உணரணும். மிக சரியா சொன்னீங்க. வரலாறு வெறும் கடந்த காலத்தின் பதிவு அல்ல, அது மனித குலத்தின் தொடர்ச்சி. அது எதிர்காலத்திற்கான வழிகாட்டி. இறுதியா உங்ககிட்ட ஒரு கேள்வியை விட்டு செல்ல விரும்புகிறோம். சொல்லுங்க. இன்றைய அலசல்ல வரலாற்று தொடக்க காலம் பற்றி பேசணும் இல்லையா? அதாவது சிந்து சமவெளி நாகரிகம் மாதிரி எழுத்துகள் இருந்தும் அந்த மொழியை நம்மால இன்னும் புரிஞ்சுக்க முடியாத ஒரு காலம். அந்த சப்டைட்டில் இல்லாத படம். ஆமா, கொஞ்சம் கற்பனை செஞ்சு பாருங்க. ஜேம்ஸ் பிரின்சப் எப்படி அசோகரின் பிராமி எழுத்துக்களை படிச்சாரோ அதே போல நாளைக்கு யாராவது ஒரு ஆய்வாளர் அந்த சிந்து சமவெளி எழுத்துக்களுக்கான பாஸ்வேர்டை கண்டுபிடிச்சிட்டா என்ன ஆகும்? அது ஒரு மாபெரும் கண்டுபிடிப்பா இருக்கும். இத்தனை காலமா அந்த மனிதர்கள் நமக்கு சொல்ல முயற்சித்த ரகசியம் என்னவாக இருக்கும்? ஒருவேளை நாம் இதுவரை நம்பிக்கொண்டிருக்கும் மனிதகுல வரலாறு அப்படியே தலைகீழாக மாறுமா? உங்களோட கற்பனைக்கே அதை விட்டுடுறோம். தொடர்ந்து கேள்விகள் கேளுங்கள், தேடுங்கள்.
இந்த ஆழமான அலசலில் இணைந்ததற்கு நன்றி.